ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவியை அழைச்சிட்டு போய் தன்னுடைய வயல் வரப்பெல்லாம் சுற்றி காமிச்சு, இதெல்லாம் என்னுடைய நிலம் சாமி அப்படின்னு பெருமையா சொல்றான். உடனே அந்த துறவி, அப்படியா? இல்லையேப்பா, வேற ஒருத்தர் 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலத்தை காட்டி தன்னுடைய நிலம்னு சொன்னாரேன்னு சொல்றாரு. அவர் என் தாத்தான்னு சொல்றான் இந்த பணக்காரன். அப்படியா? அப்ப சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இதே நிலத்தை என்னுடையதுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்றாரு. அவர் என் அப்பான்னு சொல்றான் இந்த பணக்காரன். அப்படியா? இப்ப அவங்க 2 பேரும் எங்கப்பான்னு கேக்குறாரு. அதோ அங்க தெரியுதே நினைவு மண்டபம். அங்கதான் பக்கத்து பக்கத்துல அவங்க 2 பேரையும் புதைச்சிருக்கோம்னு சொல்றான். அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே துறவி சிரிச்சிட்டாரு. இப்போ நிலம் இவங்களுக்கு சொந்தமா? இல்ல இந்த நிலத்துக்கு இவங்க சொந்தமான்னு கேக்குறாரு. கேட்டுட்டு, இவங்கள மாதிரி நீயும் ஒரு நாள் இந்த நிலத்துல புதைக்கப்படுவ. அப்போ உன் மகன் வந்து இதெல்லாம் என்னுடைய நிலம்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்லப்பா. பணம், பதவி, புகழ் எல்லாமே ஒரு நாள் நம்மள விட்டுட்டு போயிடும். நம்ம செய்யற புண்ணியங்கள் மட்டும்தான் நம்மள இறைவன் கிட்ட அழைச்சிட்டு போகும்னு சொன்னாராங்க.